குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக 2018 மே 22 நடந்த போராட்டத்தின் போது போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 13 பேர் இறந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரித்த நீதிபதி அருணா ஜெகதீசன் கமிஷன் 2022 மே 18 முதல்வரிடம் தனது அறிக்கையை சமர்ப்பித்தது. இந்த சம்பவத்துக்கு காரணமான 17 போலீசார், கலெக்டர் உட்பட வருவாய்த்துறையினர் மீது குற்றவியல் மற்றும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கவும் இழப்பீட்டை அதிகரித்து வழங்கவும் பரிந்துரைத்தது. அதை ஏற்றுக்கொண்ட அரசு அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை மட்டும் எடுப்பது எனவும் ஏற்கனவே வழங்கப்பட்ட தலா 20 லட்சம் ரூபாய் இழப்பீடே போதுமானது என 2022 அக்டோபர் 17 அரசாணை பிறப்பித்தது. துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து எடுத்து விசாரித்த வழக்கை அதே ஆணையம் முடித்து வைத்தது. இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் துப்பாக்கிச்சூடு நடந்த காலத்தில் பணியாற்றிய போலீஸ், வருவாய் அதிகாரிகளின் சொத்து விவரங்களை சேகரிக்க தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ். சுந்தர், செந்தில்குமார் அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அதிகாரிகளின் சொத்து விவர அறிக்கையை தாக்கல் செய்ய மேலும் 3 மாத கால அவகாசம் வேண்டுமென லஞ்ச ஒழிப்பு போலீசார் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அப்போது பேசிய நீதிபதிகள், உயிருக்கு பயந்தோடிய மக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதை ஒருபோதும் ஜீரணிக்க முடியாது என்றனர். அதிகாரிகள் தங்கள் சொத்து விவரங்களை தெரிவிக்க வேண்டும். லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு அரசு செயலாளர் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு கொடுத்து வழக்கை முடித்து வைப்பது எப்படி நியாயம்? அனுமதியின்றி தொழிற்சாலை செயல்பட்டது அரசுக்கு தெரிந்தும் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என கேள்வி எழுப்பினர். துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் பணியில் இருந்த போலீசார், வருவாய்த்துறை அதிகாரிகளின் சொத்து விவரங்களை தாக்கல் செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறை அவகாசம் கேட்ட நிலையில் 3 மாத கால அவகாசம் வழங்கி உத்தரவிட்டனர்.